ஹாய் கைஸ், நான் உங்கள் அனிமே லவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிராயா வெர்சஸ் இட்டாச்சி தான். உங்கள் எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும், இட்டாச்சியா ஜிராயாவான்னு. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் 2 பேர்ட்ட யார் அதிக ஜூட்ஸு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜிராயா பற்றி பார்க்கலாம். அவர் ரசிங்கான், ஜெயன் ரசிங்கான், சேஜ் மூட், சேஜ் டோட் ஜூட்ஸு, சம்மனிங் ஜூட்ஸு அண்டு வின் சக்கரா, ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸு இதெல்லாம் வச்சுருக்காரு. மொத்தமாக சேர்த்து 6 வச்சுருக்காரு. இப்போ நம்ம வந்து இட்டாச்சியை பற்றி பார்க்கலாம். நம்ம இட்டாச்சி கென்ஜுட்ஸு, சூசனோ அண்டு ஃபயர் ஸ்டைல் இது 3 தான் வச்சுருக்காரு. இது 3 வச்சுருந்தாலும் இது 3மே ரொம்ப ரொம்ப பவராக யூஸ் பண்ணுறது இவராக தான் இருப்பார். என்னடா இப்படி சொல்கிற, மாதரான சூசனம் செம்மையாக போடுவார் நீங்கள் கேட்கலாம். ஆனால் மாதராவோட சூசனோட இட்டாச்சி சூசனம் ரொம்ப பவர். அந்த சூசனோட அந்த ஒரு பிளேடு போதும் மாதா சூசனையும் காலியாக்கிறோம். இது மூலியமே உங்களுக்கு தெரியும், இந்த சூசனோட இருக்கிற பிளேடு ஜிராயா மேலே பட்டுச்சுன்னா அவர் காலி. ஆனால் அவர் காலி ஆவாரான்னு பார்த்தீங்கன்னா மாட்டாது. அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஜூட்ஸு கவுண்ட் தான். அதனால் ஃபஸ்ட் டெஸ்ட்டோட வின்னர் வந்து ஜிராயா. செகண்ட் டெஸ்ட் என்னன்னா சக்கரா வீக்னஸ் தான் காய்ஸ். இந்த சக்கரா வீக்னஸ்னாலே அது ஜிராயாவுக்கு ஒரு மெகா வீக்னஸ்னே சொல்லலாம். ஏன்னா அவர் யூஸ் பண்ணுறது எல்லாமே நெஞ்சுச்சு தாய்ச்சி தான். கெஞ்சுச்சும் யூஸ் பண்ணுவார் ஒத்துக்கிறேன். ஆனால் அது வந்து எப்பயாவது தான், அது எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவார். அதுவும் இந்த ஷிப்புடனில் தான் காட்டிருப்பாங்க, இந்த பெயின் ஆர்க்கில் தான் காட்டிருப்பாங்க. ஆனால் அப்படியுமே அவர் 3 பெயினை தான் கொண்டிருப்பார். ஆனால் ஒத்துக்கிறேன், பின்னாடி இருந்தால் பெயின் குத்திருப்பார். அதனால் ஜிராயா ஃபேன்ஸ் எல்லாம் சங்கடப்பட வேணாம். ஆனால் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரையும் இட்டாச்சி தான் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு சக்கரா அதிகமாக தேவையில்லை. ஏன்னா அவர் கென்ஜுட்ஸு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நருட்டோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், கென்ஜுட்ஸுக்கு சக்கரா தேவையில்லைன்னு இல்லை, கம்மியாக தான் இழுக்கும். அது ஓரளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. ஆனால் நின்ஜுட்ஸு தாய்ஜுட்ஸுலாம் பண்ணோன்னா நமக்கு ஓவராகவே இந்த சக்கரா வீக்னஸ் காட்டும். அதுதான் சொல்கிறோம். அதனால் இந்த டெஸ்ட்டு வின்னர் வந்து இட்டாச்சி. ஓகே, இப்போ நம்ம 3rd டெஸ்ட் ஃபைனல் பேட்டலுக்கு போயிடலாம். இந்த பக்கம் நம்ம ஜிராயா இருக்கார், இந்த பக்கம் இட்டாச்சி இருக்கார். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இட்டாச்சிக்கு 3 ஜூட்ஸு இருக்குது, கென்ஜுட்ஸு, சூசனோ, ஃபயர் ஸ்டைல். இதில் கென்ஜுட்ஸுவால் ஜிராயாவை மாட்ட வைக்க முடியாது. அதனால் கென்ஜுட்ஸு இருக்கு போயிடும். மிச்சம் இருக்கிற 2 ஜூட்ஸுவை வச்சு தான் இவர் வந்து ஜிராயாவை சண்டை போடணும். ஜிராயாவும் அவர்கிட்ட இருக்க 5 ஜூட்ஸை வச்சு சண்டை போடணும். இப்போ நீங்கள் சூசனை வச்சு அடிக்கலாம் நீங்கள் சொல்லுவீங்க. அவர்கிட்ட இருக்க சூசனம் பர்மனெண்ட் இல்லை, டெம்பரரி தான், 5 மினிட்ஸ் தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா அது ஃபுல் சூசனம் இல்லை, அது வந்து மெகா வீக்னஸ் இட்டாச்சிக்கு. ஃபயர் ஸ்டைலால் அழிக்கலான்னு பார்த்தா கூட ஜிராயாவும் ஃபயர் ஸ்டைல் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சூசனம் தான் யூஸ் பண்ணி ஆகணும் இட்டாச்சி. அவரும் நம்ம சொன்ன மாதிரி தான் யூஸ் பண்ணுவார். இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் அவர் அட்டாக் பண்ணுவார். எப்படி ஜிராயா அவர் நேரடியாக போனால் கன்ஃபார்ம் அவர் டெத்து தான். அது ஜிராயாவுக்கு தெரியும். அவர் வந்து சேஜ் டோஜ் ஜூட்ஸு போட்டுருவார். இந்த தவளை வாய் இருக்குல்ல, அந்த தவளை வாய்க்குள்ளே போய் சேஃபாக இருந்துப்பார். அப்புறம் அந்த 5 மினிட்ஸில் அந்த இட்டாச்சி ரொம்ப யோசிப்பார். எப்படியும் அந்த தவளை வாயை எப்படி பிச்சுட்டு வருவார். இந்த கடைசி எப்படி அந்த 1 மினிட் இருக்கும், அந்த 1 மினிட்டில் செம்மையாக சண்டை போடுவாங்க. அப்போ தான் அப்போ ஜிராயா வந்து எப்படியும் ரசிகன் எடுப்பார். இந்த பக்கம் அவரும் ஃபுல் சத்தியான அந்த பிளேடு எடுப்பார். அந்த பிளேடும் விடுவார், இந்த பக்கம் ரசிகனும் விடுவார். ஆனால் அந்த டைம் ஜிராயா ஸ்ட்ரெயிட்டாக போய் ரசிகனாக அடித்தார்னா ஜிராயா செத்துருவார். அவர் அந்த பிளேடில் தப்பிச்சு இட்டாச்சி பக்கத்தில் போயிட்டாருன்னா அவரும் காலி ஆயிடுவார். ஆனால் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இதை வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ட்ரை பண்ண பார்த்தாருனா, அதாவது இட்டாச்சி அந்த சூசனாவை 5 நிமிஷத்துக்கு மேலே ட்ரை பண்ண பார்த்தாருனா அவர் டெத் ஆயிடுவார். இது மாதிரி தான் சாசிக்கு வெர்சஸ் இட்டாச்சி பேட்டலில் அவர் இறந்துருப்பார். எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, அது எப்படி அவர் இறந்தார், சாசிக்கு தான் எதுவுமே பண்ணலையே, இப்படி சூசனை பண்ணி இப்படியே தானே வந்தார், இப்படியே வந்து அப்படியே முட்டி அவரே சுற்றுறாரு எப்படின்னு. அது இதனால தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் தான் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.